ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம தீபாவளி ரெசிபியா மிக்சர் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஆக்சுவலா டெய்லி பண்ணக்கூடிய எல்லா பட்சணுமே கொஞ்சம் 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 ஆட் பண்ணிட்டே வந்துருவாங்க. அதுதான் மிக்சர். முறுக்கு ஒரு டப்பா ஃபுல்லா பண்ணி வச்சு ஒரு 10 முறுக்கு எடுத்தாலே 1/4 டப்பா காலி ஆயிடும். ஆனா மிக்சர் நல்லா காணும். போட்டு வச்சது நிறைய இருக்கும். மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் சரி, சாப்பிட்டாலும் சரி, அது ரொம்ப நாளைக்கு வரும். ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். தீபாவளிக்கு மிக்சர் இல்லாத வீடே இருக்காது. எல்லாருமே மிக்சர் கண்டிப்பா பண்ணுவாங்க. மிக்சர் பொறுத்த வரைக்கும் இதுதான் போடணும், இது போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நமக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டா ஏதாவது கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் நமக்கு தேவையானது, நமக்கு பிடிச்சதை வறுத்து போட்டுக்கலாம். மிக்சர் நல்ல கிறிஸ்பியா செம்ம முறுமுறுன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு. மினிமம் இன்கிரீடியன்ஸோட ரொம்ப குவிக்கா ஒரு 1/2 மணி நேரத்துல இந்த மிக்சர் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். வீட்டுல பண்றதுனால நமக்கு செலவும் கம்மியாகும். கடை மாதிரி ரிப்பீட்டடா அதே எண்ணெயை யூஸ் பண்ணாம நல்ல பொருட்களை யூஸ் பண்ணி கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாம நம்ம நல்லா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓமப்பொடி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு 1 டம்ளர் கடலை மாவு எடுத்துட்டு இருக்கேன். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதே சேம் டம்ளரால 1/4 டம்ளர் அரிசி மாவு. இது கடையில வாங்கின அரிசி மாவா இருந்தாலும் பரவாயில்ல. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம நல்லா ட்ரையா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அப்படி தேய்ச்சி விட்டு மிக்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போட்ட நெய் கம்ப்ளீட்டா எல்லா மாவுலையும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லையா, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஹார்டா அழுத்தி பிசையணும் இல்லை, நல்லா அப்படி பெசறி விட்ட மாதிரி பிசைஞ்சாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சிருங்க. ஒரேடியா நம்ம ஜாஸ்தியா ஒரே டைம்ல நம்ம போட்டோம்னா ரொம்ப குழன்னு போயிடும். பாருங்க, அப்ப இது கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி சாஃப்டா நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஓம பொடியாச்சு, இந்த சைஸ் தான் நான் இன்னைக்கு போட போறேன். லேசா எண்ணெய் தடவியாச்சு, ஏன்னா மாவு ஒட்டும் இல்லையா, அதனால பிசைஞ்சு வச்ச மாவை இதுல போட்டுட்டு மூடி எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. புளிஞ்சிடலாம். நல்ல எண்ணெய்க்கு மேல அப்படி பிடிச்சிக்கிட்டு புழிஞ்சு விட்டுருங்க. ஷேப் பத்தி கவலைப்பட வேண்டாம், ரவுண்டா வரணும் அப்படிலாம் எதுவும் அவசியம் இல்லை. இப்படி இருந்தாலும் நம்ம உடைச்சி தான் போட போறோம். பிசினஸ்க்காக தான் நான் இதை சொல்றேன். பழக்கம் இருக்கிறவங்க அழகா ரவுண்டா நல்லா புரிஞ்சிடுவீங்க. கொஞ்ச நேரத்துல இது மேலே எழும்பி வரும். அப்போ திருப்பி போட்டுடுங்க. இது மாதிரி ஃபுல்லா ஓசை அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துப்போம். இப்போ காரா பூந்தி பண்றதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப்பு கடலை மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதே டம்ளரால 1/4 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதே அளவு தான். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு நம்ம தேவைக்கேற்ப, சோடா உப்பு ஒரு 1/8 டீஸ்பூன். பூந்தி மாவை ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரையா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்லா சூடா காய்ச்சின எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எண்ணெய் ஃபுல் மாவுல ஒரே மாதிரி ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயாச்சு. பூந்தி கரண்டியை அந்த கடாய் மேல பிடிச்சிக்கிட்டு ஒரு கரண்டி மாவையும் அதுல ஊத்தி லேசா அப்படி தட்டி விடுங்க, இல்லைன்னா தேய்ச்சி விடுங்க. முத்து முத்தா அப்படி பூந்தி எண்ணெயில விழுந்துரும். பூந்தி சீக்கிரம் பொரிஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒரு வடிதட்டுல போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லா பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1/4 கப்பு வேர்க்கடலைய ஒரு அரிக்கரண்டியில போட்டு நல்லா அப்படி எண்ணெய்க்குள்ள முக்கி பொரிச்சு எடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டைரக்டா எண்ணெயிலையும் போட்டு பொரிச்சிக்கலாம். ஆனா எடுக்கிறதுக்குள்ள ஒரு சிலது ஜாஸ்தியா வறுபட்டுடும். இந்த பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் அது எடுக்க கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால சொல்றேன். இல்லைன்னா டீ வடிகட்டி இருந்தா கூட அதை கூட கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, அது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு பிளேட்ல கொட்டிப்போம். நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வாசனையா இருக்கும் மிக்சர்ல. இதையும் அதே மாதிரி கரண்டியில போட்டு இப்படி பண்ணீங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதையும் எடுத்து நம்ம அந்த பிளேட்ல கொட்டிக்கலாம். 1/4 கப்பு அவல் எடுத்து இதை நல்லா அந்த அரிக்கரண்டிலேயே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எவ்வளவு நல்லா வெள்ளையா நல்லா வந்திருக்கு. இதே நம்ம டைரக்டா எண்ணெயில போட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்குள்ள அது செவந்து போயிடும். இதையும் இந்த பிளேட்ல நம்ம கொட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா அவலையும் நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். இதே மெத்தட்ல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பாதாம், பொட்டுக்கடலை கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாமே பொரிச்சு இந்த மிக்சர்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம விருப்பம்தான். மிக்சர் எல்லாமே கலக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல பூந்தியை போட்டுருங்க. ஓம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நல்லா நுணுக்கிக்கோங்க. அது முழுசா இருக்கு இல்லையா, அதை இப்படி கொஞ்சம் கையால நுணுக்கிக்கோங்க. நுணுக்கி அதையும் இதுல ஆட் பண்ணிடுங்க. நம்ம பொரிச்சு வச்ச அவல், இன்னும் வேற ஏதாவது கூட நீங்க பொரிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் நீங்க இதுல போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதுல ஆட் பண்ணிடலாம். நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கருவேப்பிலையும் இதுல ஆட் பண்ணிடுங்க. லேசா கையால மிக்ஸ் பண்ணிடுங்க.
நம்ம உப்பு காரம் எல்லாமே போட்டு தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டும், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அது கண்டிப்பா போடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி குலுக்கி குலுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப கையால போட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அவுல்லாம் ரொம்ப நொறுங்கி போய் அப்படியே பவுடர் ஆயிடும். ரொம்ப டெலிகேட்டா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி குலுக்கி வச்சிட்டீங்கன்னா போதும், எல்லாம் ஈவனா மிக்ஸ் ஆயிடும். நல்ல மொறு மொறுன்னு ஈஸியா டேஸ்டியா பண்ணக்கூடிய பாம்பே மிக்சர் சர்விங்க்கு ரெடி. ஈஸியா மிக்சர் எப்படி பண்றதுன்னு பாத்துட்டீங்க. இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.